வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/6/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரூனியாவுடைய ரிசல்ட்டு தான் இருக்குது. காரூனியாவுடைய ஆல் போர்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கி, அதனால தான் கொடுக்க போகிறோம். அடித்த ரிசல்ட் வந்து 570 955 சரிங்களா. அதாவது 555. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 2 3 4 டைம் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் வந்திருக்கு. மேபி ஒரு வேளை ஒரு 5ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத வீடியோடைய ஆரம்பத்திலே நம்ம சொல்லிடலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 658 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் அதில் ப்ளஸ் கிடச்சிருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட் அதையும் பார்க்கணும். ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 542. சரிங்களா. எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தடில் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள். அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் கணக்கில் மேபி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். நேற்று கொடுத்து நம்ம வரை கொடுத்தோன்னா மாற்றி கொடுத்தோம்னா இல்லை, அதுவும் நமக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 910 அப்படிங்கிற அந்த அதையும் நம்ம சேர்த்து, அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரூனியாவில் வந்து நமக்கு 949. அதே மாதிரி காரூனியாவில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, காரூனியாவில் 910. சரிங்களா, 910. சரிங்களா. இதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து போன வாரத்தில் நினைக்கிறாங்க 949. அதே மாதிரி இந்த ட்ராவில் 910. சரிங்களா, போன ட்ராவில். அப்போ நமக்கு நாளைக்கு 9ஆம் நம்பர் பெஸ்ட்டு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா நமக்கு 2 நம்பருமே 9ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து நமக்கு போன மாதத்தில் வந்த ரிசல்ட். போன மாதத்துலேருந்து என்னென்ன நம்பர் மேட்ச் ஆகிருக்குன்னு பார்ப்போம். அதாவது 183 3 நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி 730 வந்து உங்களுக்கு 3 நம்பர் மறுபடியும் மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி மறுபடியும் 3 நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. புரியுதுங்களா. அதே மாதிரி மறுபடியும் வந்து நமக்கு 4 நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. சரிங்களா. அதே மாதிரி இங்கே வந்து மறுபடியும் நமக்கு 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அப்போது நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா 4 அல்லது 9. அப்போது 9ஆம் நம்பர் நம்ம ஏற்கனவே ஒரு 5ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு 9ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம் இல்லையா. இது ரெண்டுமே பேசிக்காக நமக்கு கிடச்சிருக்க நம்பர். சரிங்களா. இதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கோங்க. அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்ன, 929. சரிங்களா. இது ட்ரையல் நம்பர். அது போக நமக்கு இன்றைக்கி 910ங்கிறது போன வாரம் ரிசல்ட்டு. அதே மாதிரி 658ங்கிறது நமக்கு ட்ரா நம்பரு. அதே மாதிரி 555ங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. ஓவரால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்ன நம்பர்கள் அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக உங்களால் கணிச்சிட முடியும். ஏன்னா நாளைக்கு காரூனியா பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் அடித்து தூக்கிட்டு வந்து கொடுக்குறக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ நமக்கு ஒரு 5ஆம் நம்பர் வந்து நமக்கு இந்த இதுலேருந்து கிடைக்கிது. அதை நமக்கு 4 5 கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு வேளை 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதே சேம் டைம் உங்களுக்கு ஓல்டு ரிசல்ட்லேருந்து நமக்கு ஒரு நம்பர் கொண்டு வரலாம் இல்லையா. அப்போ போன வாரத்தில் நமக்கு என்ன நம்பர் எடுத்து 910ன்னு அடிச்சிருக்காங்க. மேபி இதுலேருந்து ஏதாவது வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்குது. அதனால் நமக்கு வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பெஸ்ட், ஏதாவது நீங்கள் 2 நம்பர் 1 நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா பெண்டிங் நம்பர் நமக்கு இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் திடீர்னு பார்த்தா நமக்கு கப்புன்னு ஏறிடுச்சு, அதிகமாக ஏறிடுச்சு பாருங்கள். ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 9 நாளாக இருக்குது, பி போர்டில் 6 நாளாக இருக்குது, சி போர்டில் 29 நாளாக இருக்குது, ஏறிடுச்சு. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 2, பி போர்டில் 22, பி போர்டில் 1. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 21, பி போர்டில் வந்து உங்களுக்கு 5, சி போர்டில் 19 நாளாக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 11 நாளாக இருக்குது, பி போர்டில் வந்து 1, சி போர்டில் 2. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 1, ஏ போர்டில் 0, சி போர்டில் 0. அதே மாதிரி பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் 0 தான். ஏன்னா இன்றைக்கி வந்து 555 அடித்தாங்க இல்லையா. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 10, சி போர்டில் 35 நாளாக இருக்குது. அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் பார்க்கலாம். நம்ம கணக்கில் எனக்கு 3 போர்டு பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் நம்ம கணக்கில் இல்லை. இன்றைக்கி 5ஆம் நம்பர் தான் அடிச்சிருக்காங்க. 5 5 5ன்னு தான் அடிச்சுக்கிறாங்க. கணக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும், வரவே மாட்டேங்குது, கணக்கிலே வர மாட்டேங்குது. யாருக்காச்சும் 5ஆம் நம்பர் எனக்கு ஆல் போர்டில் வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 2, பி போர்டில் 16. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, 4, பி போர்டில் 4, சி போர்டில் 8. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 6, பி போர்டில் 11, சி போர்டில் 4. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 15, பி போர்டில் 7, சி போர்டில் 6 நாளாக இருக்குது. பெண்டிங் நம்பர் இது தான் இருக்குது. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது, எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. இந்த இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக எல்லா நம்பரும் இப்போ பெண்டிங் நம்பர் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. மாதம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஆட வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பார்த்தா எல்லா நம்பரும் பெண்டிங் ஆயிடுச்சு. 1ஆம் நம்பரில் பெண்டிங் நம்பர் 29, 2ஆம் நம்பரில் 22 பெண்டிங்கு,
மூணாம் நம்பரில் 11 19 2 போர்டு பெண்டிங்கு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் 1 போர்டு பெண்டிங்கு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. 6ஆம் நம்பர் 3 போர்டு பெண்டிங்கு. 7ஆம் நம்பர் 16 7 போர்டு பெண்டிங்கு. சி போர்டில் ஒரு போர்டு பெண்டிங்கு. 8ஆம் நம்பர் பெண்டிங் இல்லை. அதே மாதிரி 9ஆம் நம்பரில் ஒரு போர்டு தான் பெண்டிங்கு, 11 நாள் தான் ஆச்சு. ஆனால் சி போர்ட்லேயும் ஒரு இப்போ எல்லா போர்டுலேயும் பெண்டிங் நம்பராக இருக்குது. இல்லாத நம்பர் இல்லை. 5ஆம் நம்பரும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இது மட்டும்தான் இல்லை நமக்கு. மற்றபடி எல்லா நம்பருமே ஆக்சுவலாக பெண்டிங் நம்பராக இருக்குது. கொஞ்சம் ஓவரால் ஒரு 11 நாளாக பெண்டிங்கில் இருக்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அப்படி பார்க்கும்போது 9ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் பெண்டிங்கில் இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த கணக்கு இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும். ஏன்னா 5ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் அது ஒரு நம்பராக இருக்குது. ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த டைமுங்கிற மாதிரி அந்த ஒரு பார்ட் அதில் இருக்குது. சரிங்களா? 5ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நமக்கு என்ன நம்பர் வருமோ அதை நம்ம செட் பண்ணாலே நாளைக்கு வின்னிங்க்கான ஒரு கோல் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு கணக்காக இருக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா 5ஆம் நம்பர் மேக்ஸிமம் வருதா, ஓகே 5ஆம் நம்பர் வர்றப்போ நமக்கு என்ன நம்பரில் அதிகமாக நமக்கு மேட்ச் ஆகும். 5ஆம் நம்பருக்குன்னு ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்குது. ஒரு நம்பருக்கு அதனுடைய ஆல்டர்னேட் நம்பர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நம்பர் நம்ம எப்போயுமே கொடுப்போம். ஒரு நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் இதுதான் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி ஆல்டர்னேட் நம்பர் நமக்கு நம்ம அதை பேஸாக வச்சு தான் நம்ம எப்போயுமே கொண்டு வருவோம். எப்போயுமே ஒரு நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஆல்டர்னேட்டாக ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் என்னங்கிறத பார்த்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நம்பராக கொண்டு வருவோம். சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு 5ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பேஸாக வச்சு தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுதான் வரும் பவர் போர்டு. அப்போ நம்ம சொல்லலாம், இப்போ வந்து நீங்கள் நான் வந்து எப்போயுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் நம்பர் 2 கொண்டு வருவோம். 2 நம்பர் கொண்டு வருவோம் மேக்ஸிமம். சரிங்களா? அந்த 2 நம்பர் கொண்டு வருவோம் இல்லையா? இப்போ 2 நம்பர் கொண்டு வரும்போது நமக்கு இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் நம்பர் பிடிச்சி கொடுத்துரும். அதே கணக்கு இப்போ 3 நம்பருமே 5ஆம் நம்பராக தான் இருக்குது. அப்போது நமக்கு இன்னும் கூட நம்மளுடைய வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். அதுதான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் நீங்கள் அதோடைய ஆல்டர்னேட் நம்பரை மட்டும் தேடுங்க, அது போதும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் கெஸ்ஸிங்கே எடுக்க வேண்டாம். இந்த ஆல்டர்னேட் நம்பரை தேடினாலே உங்களுக்கு அருமையாக வின்னிங் கிடைக்கும், மாற்றம் இல்லை. ஏன்னா நமக்கு கிடச்சிருக்கிறது அதாவது நம்ம வந்து நீங்கள் வந்து 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அதே மாதிரி இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர். இதுக்கு நீங்கள் வின்னிங் நம்பர் தேடுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்கு நீங்கள் வின்னிங் நம்பர் தேடுறது ரொம்ப ஈஸி. அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். எப்போயுமே சொல்கிறேன்னா 9ஆம் நம்பருக்கு அதாவது 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கொண்டு வரணும். இதோட ஆல்டர்னேட் நம்பர் என்ன, இதோட ஆல்டர்னேட் நம்பர் என்ன, இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வின்னிங் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு நம்பர் தான், 5ஆம் நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சாலே நம்ம ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாம். அதிகபட்சம் 5ஆம் நம்பருக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னு நீங்கள் தேடுங்க, அதுவே உங்களுக்கு வின்னிங் நம்பராக மாறும். வேறு ஒன்றுமே நீங்கள் தேட வேண்டாம். சரிங்களா? நான் எப்போயுமே சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் வர அன்னைக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியுங்கிறது நம்ம கருத்து. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் இருக்குது, 0க்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் இருக்குது, 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பர் 4ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. மேபி இப்படி கூட வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 935 927 அதே மாதிரி 583 538 783 738 529 324 572 349 302 947 844. சரிங்களா? 894. இதுதான் வந்து நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. இந்த பேசிக் நம்பரை பேஸாக வச்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணாலே போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறது வேஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேசிக் கணக்கு நீங்கள் எடுத்தாலே நமக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா நமக்கு கிடச்சது ஒரே ஒரு டார்கெட்டு தான். நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கி தான் ஓட போகிறோம். வெறும் 5ஆம் நம்பர். மற்ற டைம்லாம் நம்ம 3 நம்பருக்கு ஏதோ 1ஆம் நம்பராக்கா 6ஆம் நம்பருக்கா இல்லை 2ஆம் நம்பருக்கான்னு டார்கெட் பண்ணுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரே ஒரு நம்பர் ஆல்டர்னேட் நம்பரை வச்சு நம்ம எடுத்தாலும் போதும். இதுக்கு ஆல்டர்னேட் நம்பர் என்னென்ன வரும், 3 8. சரிங்களா? அதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய நம்பர் இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்காக அதெல்லாம் வரக்கூடிய நம்பரு. அதே மாதிரி 9 7 2 இதை மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி இதுவே நீங்கள் ஆல் போர்டு ஏ போர்டு பி போர்டு போட்டால் கூட ஓரளவுக்கு. ஏங்க இதை மட்டுமே போட சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து 5 3 5. இப்போ 3 5க்கு இது செட் ஆகாமல் போகுமா? கட்டாயமாக செட் ஆகும். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 2 நம்பருமே இன்றைக்கி ஆட்டத்தில் உண்டு. அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? 5ஆம் நம்பர் பேசிக்காக ஒரு நம்பர் நமக்கு வரணும். எதனால் வரணும்? நம்ம வந்து 4 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இங்கே
4 5ஆம் நம்பரில் ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சி போர்டில் தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சி போர்டில் எதிர்பார்த்தா 5 5 5 அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது. அது போக ப்ளஸ் மேலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 2 5ன்னு வந்ததுனால நமக்கு இங்கே 5 2 2 5 5ன்னு வரும். இங்கே 2 5 5ன்னு வந்துருச்சு. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம 2 5 5 அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். 5ஆம் நம்பர் சி போர்டில் வைக்கலாம். அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி போன வாரத்தில் வந்து நமக்கு 3 வாரமாக நமக்கு என்ன பண்ணாங்க, 3ஆம் நம்பரை கண்டினியூட்டி பண்ணியிருந்தாங்க காரூணியா. அப்போ காரூணியா 3 வாரம் கண்டினியூட்டி பண்ணுறாங்க அப்படின்னா, போன வாரத்தில் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா 9 நம்பரை ஏ போர்டில் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வாரம் 949ன்னு கொடுத்தாங்க. அப்போ அடுத்த வாரம் என்ன பண்ணாங்க, 910ன்னு கொடுத்தாங்க. மறுபடியும் 9 நம்பர் ஏ போர்டிலே வச்சு கொடுத்தாங்க. அதைத்தான் நானும் போன வாரமும் சொன்னேன். ஏ போர்டு திரும்ப வந்து 9 நம்பரை ஏ போர்டிலே வச்சு கொடுக்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது கொடுத்தோம். அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. 9 நம்பர் ப்ளஸ் அதே மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள், நிறைய ஐடியா கொடுக்குறேன். அந்த ஐடியாலாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி இல்லைங்க, நீங்கள் 5ஆம் நம்பர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் 6ஆம் நம்பர் வைக்காமல் விட்ருவாங்க அப்படின்னு நீங்கள் எந்த கணக்கு பண்ணாதீங்க. 6ஆம் நம்பர் கணக்கில் வரலங்கிறக்காக வராமல் விட்றாது. 3 நம்பருமே நமக்கு பெண்டிங் ஆயிடுச்சு, அதனால் கட்டாயமாக எடுப்பாங்க அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சு அப்படின்னா எடுக்கலாம். ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் நம்ம கணக்கில் வரல, ஆனால் 5ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கணக்கில் வருது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இருந்தால் எடுத்துக்கங்க சொல்கிறேன் நான். அதை நம்ம வந்து இது தான் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 94 35 50 95 27 73 38 32 24 72 34 30 02 அதே மாதிரி 74 29 80 35 சரிங்களா? இதுதான் பேசிக்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இருக்கு பாருங்கள், இது அப்படியே வரணும். இல்லை அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2 இது அப்படி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.